வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6இல் 2ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் என்ற பூஜ்ஜியமற்ற 3 வெக்டர்களில் ஏ வெக்டர், பி வெக்டர் என்ற வெக்டர்களுக்கு செங்குத்தான அலகு வெக்டர் சி என்க. இங்கே 3 வெக்டர்கள் கொடுத்துருக்காங்க. இது பூஜ்ஜியமற்ற வெக்டர்கள். ஏபின்ற வெக்டருக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய அலகு வெக்டர் என்னென்னா சி. நம்ம என்ன இது பண்ண பாருங்க. ஏ வெக்டர், பி வெக்டர் என்ற வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் பை 6 எனில் பாக்ஸ் ப்ராடக்ட் பெட்டி பெருக்கல் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் என நிறுவுக. இப்போ பாருங்க, நம்ம முதல்ல இந்த பெட்டி பெருக்கலை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கடைசியில் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்க, ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். இந்த பெட்டி பெருக்கில் இருக்கக்கூடிய வெக்டர்களை நம்ம எப்படி எழுதலாம்னா, கிராஸ் வெக்டரும் பயன்படுத்தலாம், புள்ளி பெருக்கலும் நம்ம பயன்படுத்தலாம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட்ஸ் சி வெக்டர் இப்படி எழுதலாம். அதாவது இந்த பெட்டி பெருக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய வெக்டர்களை நம்ம எப்படி எழுதலாம்? கிராஸ் ப்ராடக்டும் எழுதலாம், டாட் ப்ராடக்டாகவும் எழுதலாம். மறக்காமல் இந்த கிராஸ் ப்ராடக்ட் எந்த வெக்டர் இருக்கோ அதுக்கு பிராக்கெட்ஸ். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு நமக்கு டெஃபினேஷன் கண்டிஷன் தெரியும். அதாவது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். இடம் பத்தல, நான் கீழே எழுதுறேன். எல்லாம் ஒரே லைன் தான். சைன் தீட்டா இன்டு என் கேப் இன்டு என் கேப். இதுதான் கண்டிஷன். இதை பயன்படுத்தி நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம் பாருங்கள். அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னா, ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு சைன் தீட்டா. இங்கே தீட்டான்றது என்ன அப்படின்னா, இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம். ஆனால் கணக்கில் பாருங்கள், ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? பை 6. அப்போ தீட்டாவுக்கு பதிலாக பை 6. அதுக்கு அடுத்தது இந்த என் கேப்ன்றது என்ன அப்படின்னா, ஏ மற்றும் பி வெக்டருக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய அலகு வெக்டர் தான் என் கேப். ஆனால் இங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ மற்றும் பி வெக்டருக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய அலகு வெக்டர் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சி வெக்டர்னு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இந்த ஏ கிராஸ் பிக்கு மட்டும்தான் நம்ம ஃபார்முலா மாற்றிருக்கோம். இந்த டாட் சி அப்படியே வந்துடும். சரியா? இந்த டாட் சி அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் பை 6. பை 6னா 30 டிகிரி. சைன் 30 டிகிரியோட மதிப்பு 1/2. இப்போ பாருங்கள், சி வெக்டர் டாட் சி வெக்டர்னா மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். இந்த 1/2 நம்ம முன்னால் கொண்டு வந்து எழுதுவோம். 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னா, சின்றது அலகு வெக்டர். கணக்கு நல்லா படித்து பாருங்கள். சி என்பது செங்குத்தான அலகு வெக்டர். அப்போ அலகு வெக்டர்னா இதோட மதிப்பு 1 நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன தான் வரும்? 1 தான் வரும். அப்போ இந்த இடத்துல 1. சரியா? இது வந்து எதோட மதிப்பு அப்படின்னா ஏபிசி. இதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் பெட்டி பெருக்கல். ஆனால் நம்ம இதை என்ன செஞ்சாகணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணலாமா? ஏபிசி இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே பெருக்கல் தான் இருக்குது. 1ஐயும் இதையும் பெருக்கினா என்ன வரும்? இதுதான் வரும். அதாவது 1ஐயும் 1/2 பெருக்கினா 1/2 தான். இது அப்படியே தான் வரும். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் பெருக்கல்ல 1 எது ஆக போகுதோ அந்த 1 நம்ம விட்டுறலாம். இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கேயும் ஸ்கொயர். சரியா? இப்போ பிரித்து எழுதிடலாமா? பாருங்கள், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ பாருங்கள், ஏவை இது பண்ண போகிறோம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர். அதுக்கடுத்து பி இது பண்ண போகிறோம். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர். பாருங்கள், இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.